திரு லெனின், இந்த சந்திப்பு ஒரு சர்ச்சை முடிவுக்கு கொண்டு வருமா, இல்ல இந்த அறிக்கையில சொல்லி இருக்கக்கூடிய வார்த்தைகள் ராஜீவ்காந்தி கூட சொல்றாரு, இன்னும் அவருக்கு அந்த ஒரு கட்சி சார்பா அவருக்கு அந்த சந்தேகம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எப்படி பாக்குறீங்க? பொதுவாக ஆளுநர்கள் ஒரு அரசமைப்பு சட்டத்தினுடைய ஒரு மியர் ஹெட், ஸ்டேட் ஆஃப் த ஹெட் தான், ஹெட் ஆஃப் த ஸ்டேட் தான். எனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளுக்கு தான் எல்லா அதிகாரமும். சட்டம் இயற்றுகிற, அது நாடாளுமன்றமாக இருந்தாலும் சரி, சட்டமன்றங்களாக இருந்தாலும், அதுதான் நாம் காலங்காலமாக காத்து வருகிற ஒரே வழிமுறை. தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு கொடுத்த 40க்கும் மேற்பட்ட வலியுறுத்தல்களை, அதில் 21 சட்ட மசோதா திருப்பி அனுப்புவது அல்லது பெண்டிங்கில் போடுவது, சிட்டிங் ஆன் த பில் என்பது தான் ரொம்ப நெருக்கடியான விஷயம் வந்தது. இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, கேரளாவிலையும் இந்த பிரச்சனை வருது, பஞ்சாப்லையும் வருது. ஆளுங்கட்சியாக இருக்கிற பாஜக ஆளுங்கட்சியாக இருக்கிற மாநிலங்களில் வரல, அது ஆளுங்கட்சியாக இல்லாத எதிர்கட்சிகள் ஆட்சியில் இருக்கிற மாநிலங்களில் இந்த பிரச்சனை வருது. அப்ப இது ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு கவர்னர்கள் மூலம் ஒரு ஆட்சியை ஒன்றிய அரசு ஒரு பேரலல் கவர்மெண்ட்டை நடத்துவதற்கு அல்லது நடத்தப்படுகிற அரசுகளுக்கு குடைச்சல் கொடுப்பதற்கான ஒரு வேலையை தான் அது செய்யுது. அப்ப அரசமைப்பு சட்டத்தினுடைய மிக முக்கியமான மாநிலங்களுக்கான உரிமை இருக்குல்ல, அந்த மாநிலங்கள் சார்ந்திருக்கிற பிரச்சனைகளுக்கு உட்பட்டு அவங்க சட்டம் ஏற்றலாம்னு இருக்குல்ல, அந்த முறைமைக்கு எதிராக இது வருது. சரி, ஒண்ணு இல்ல, இப்ப உங்க கூட்டணி கட்சி கர்நாடகால காங்கிரஸ் ஆட்சியில இருக்கு, பாஜகவுடைய நேர் எதிர்கட்சி ஆட்சியில இருக்கு, அங்க ஆளுநர்கிட்ட இருந்து எப்படி ஒன்றும் பிரச்சனைன்னு வெளியே அது இதுக்கு முன்னாடி பாஜக இருந்தது, அது வரலையும் வரல. நீங்க பிரச்சனை எதிர்பார்க்கல, இனிமே வரும், இனிமே வரும். எப்படி நம்ம வராதுன்னு எப்படி சொல்றீங்க? நான் கேட்கிறேன், ஏன் குஜராத்ல வரல, ஏன் ஊபில வரல, ஏன் இப்ப இருக்கிற மத்திய பிரதேச வரல, ஏன் மற்ற மாநிலங்கள்ல வரல, ஏன் இங்க மட்டும் வருது? நீங்க எதிர்கட்சி ஆளு மாநிலம்ங்கிறதுனால அதனாலதான் சொல்றேன், அதனாலதான் பிரச்சனை வருகிறது. நான் இப்ப ஒரு உதாரணத்தை சொல்றேன். ஒரு மாநிலத்தின் நிலைமையே, மாநில உரிமைகளையே காவு வாங்குது டெல்லிக்கு ஒரு பில்ல நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்து நிறைவேற்றிங்க. அப்ப மாநிலங்கள் ஒரு தனி என்டிட்டி, அதற்கு தனியான ஒரு விஷயம் இருக்கு. நீங்க யூனியன் டெரிட்டரினாலும் அதை நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களால் நீங்க மாத்துங்க. ஆனா நாடாளுமன்றத்தின் மூலம் கொண்டு வருவது என்பது சர்வாதிகார போக்க காட்டுது. இன்னொன்னுங்க, இது அமிர்த காலம். என்ன சொல்றீங்க? டீகாலனைசேஷன். டீகாலனைசேஷன் என்ன? காலனிய நடப்புகள் இந்தியாவில் இருக்குன்னா அதெல்லாம் எடுக்கணும். கவர்னர் யாரு? காலனைஸ் பண்ண ஒரு அம்சம் தானே, பிரிட்டிஷ்காரனுடைய கொடை தானே அது. அதை ஏன் நீங்க அங்க வச்சிருக்கிறீங்க? அப்ப நீங்க நியாயமா பார்த்தா பாரதிய ஜனதா தான் சொன்ன சொல்லுக்கு உண்மையாக நடக்க வேண்டும் என்று சொன்னால் முதல்ல அவங்க டீகாலனைஸ் பண்றதுக்கு அபாலிஷ் பண்ண வேண்டிய முதல் இடமே கவர்னர்களை எடுப்பதுதான். நான் கேட்கிறேங்க, இப்ப இங்க குறிப்பாக இந்த 10 மசோதா வந்துடுறேன் பாயிண்ட்டுக்கு. இந்த 10 மசோதாக்கள் பல்கலைக்கழகம் குறித்தது. அதுல வைஸ் சான்சலர்ஸ் விஷயம், ப்ரோ சான்சலரா கவர்னர் இல்லாம முதல்வரே இருப்பதற்கான ஒரு சட்ட முன்வடிவு தான். இப்ப இதுதான் பிரச்சனை. இது ஒரு மாநில அரசுக்கு உட்பட்டது. இதே சட்டம் குஜராத்தில் அமல்ல இருக்கா இல்லையா? ஏற்கனவே நீங்க கொண்டு வந்திருக்கீங்களா இல்லையா முன்னுதாரணமா? மற்றதுக்கெல்லாம் குஜராத் முன்னுதாரணம் பற்றி பிரச்சாரம் செய்கிற பாஜகவினருக்கு ஏன் இந்த சட்டம் தமிழ்நாட்டிலேயோ கேரளாவிலேயோ மற்ற மாநிலங்களில் வந்தா குஜராத் முன்னுதாரணம் மறந்து போயிடுது? அப்ப உங்களுக்கு வந்தா ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி என்று பார்க்கிற பார்வை இருக்குது. இல்ல, இப்ப எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநில அரசுகள் வேண்டுமென்றே ஆளுநர் மீது தங்களுடைய அரசியல் லாபங்களுக்காக இந்த மாதிரியான விமர்சனங்களை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, இப்ப பக்கத்து ஸ்டேட் கேரளா, இடதுசாரிகள் நீங்க ஆளக்கூடிய மாநிலம் தான். ஆரிஃப் முகமது கான் தாக்குற மாதிரியான தாக்க முற்பட்ட மாதிரியான காட்சிகள் வருது, உடனே என்னை அடிங்க அப்படின்னு சொல்லி இறங்கி வர்றாரு. அப்ப என்னுடைய உயிருக்கு ஆபத்து, ஆளுநருக்கு எதிராக இப்படி எல்லாம் ஒரு சதி செய்து மாநில அரசே பண்றாங்க. இந்த மாதிரி எல்லாம் நடக்குது. மேற்கு வங்கத்தில் ஜெகதீப் தன்கர் இருக்கும்போது நடந்தது. டெல்லியில, பஞ்சாப்ல எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களை இப்படி ஆளுநரை வைத்து தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்தது. சில ஜெயலலிதா முதலமைச்சர் இருந்தபோது ஒரு ஆளுநருக்கு நடந்த நிலைமை தெரியும். ஏன் அந்த மாதிரி இப்ப நடக்கல? மரியாதையோடு தான் நடத்தப்படுகிறார். அந்த பரஸ்பர மரியாதையை உணரணும்ல. அது ஒரு பக்கம் மட்டும் மரியாதை கொடுக்க முடியாதுங்க. நீங்க ஒரு கான்ஸ்டிடியூஷன் ஹெட், நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அல்ல, நீங்க ஒன்றும் சர்வாதிகாரி அல்ல. இன்னொன்னு தெரியுமா? இப்ப உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு, அதனுடைய தீர்ப்பை நீங்க பாருங்க. அதனுடைய இடைக்கால அந்த தீர்ப்புல என்ன சொல்லியிருக்கு, உத்தரவுல என்ன சொல்லியிருக்கு, தெளிவா சொல்லியிருக்கு. அதாவது இந்த சட்டங்கள் ஒரு முறை நீங்க திருப்பி அனுப்பி மீண்டும் அதை சட்ட முன்வடிவு மாநில சட்டமன்றத்தில் நிறைவேற்றிய பிறகு அதை மீண்டும் நீங்க குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப முடியாது. பிரிவு 200 அதை அனுமதிக்கவில்லை, சொல்லப்படவில்லை.
எனவே நீங்க உடனடியாக மாநில முதலமைச்சரை அழைத்து பேசி தீர்வு காண வேண்டும் சமாதான முறையில். இல்லை என்றால் நாங்கள் சட்டப்பூர்வமான நடவடிக்கைக்கு நாங்கள் தயாராகும். இதுதான் அதுல தெளிவாக காட்டுது. சரி, நீங்க இதெல்லாம் செய்யல. நீங்க என்ன அரசியல் சாசனத்தின் வந்து எல்லா ஆலோசனையும் 6 மாசம் 7 மாசமா கேட்கறீங்கல்ல? யார்கிட்ட கேட்டீங்க? என்ன கேட்டீங்க? பிரிவு 200 மிக தெளிவாக சொல்கிறது. மாநில அரசுக்கு உட்பட்ட பிரச்சனைகள்ல மாநில அரசு சட்டமன்றங்களில் நிறைவேற்றப்பட்ட சட்ட முன்வடிவுக்கு நீங்க கொடுக்கணும். இல்ல அதே மீண்டும் அதை வந்து நீங்க ஒரு முறை திருப்பி அனுப்பலாம். திருப்பி அனுப்புனதை மீண்டும் அவங்க நிறைவேற்றி கொடுத்த பிறகு நீங்க அதுக்கு அசென்ட் பண்ணணும். அதுதான் நீதி. சொன்னாங்க. இடைக்கால உத்தரவுக்கு முன்பா உச்ச நீதிமன்றம் அந்த விசாரணை வாத பிரதிவாதத்தின் போது ஆளுநரை இத்தனை நாளுக்குள்ள நம்ம ஒப்புதல் கொடுக்கணும்னு கால அவகாசத்துக்கு வலியுறுத்த முடியாது அப்படிங்கிற கருத்தையும் சொன்னாங்கல்ல. சந்திரசூட் சொன்னார்ல. அதை எப்படி கணக்கில் எடுத்து as soon as possible நம்ம அரசு சட்டத்தில் இருக்குல்ல, அதுக்கு என்ன காலதாமதம் பண்ணலாம்னு அர்த்தம் எதுவும் இருக்கா? ஏன்னா இப்போ வந்து புது புது வார்த்தைகளுக்கு புது புது அர்த்தங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ரீட்டாலியேட்டுக்கு வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரம்ப் நம்ம இந்த மருந்து கொடுக்கல, கோவிட் மருந்து, நான் அதுக்கு ரீட்டாலியேட் பண்ணோன்னா இங்கே இல்லை, அது அன்போடு சொல்கிற வார்த்தை தானே தவிரன்னு பாஜகவினர் இங்கே பொழிப்புரை செய்தார்கள். அது மாதிரி ஒவ்வொரு வார்த்தைக்கும் அரசமைப்பு சட்டத்தில் இருக்கிற உண்மையான கூறுகளை முழுக்க நீங்க பண்றீங்க. நான் கேட்குறேங்க, இது என்ன நிலப்பரப்புத்துவ கொடுமையா? கவர்னரை போய் சந்திக்கணுங்கிறது அதுவே நீதிமன்றம் சொன்னது தவறு என்பது என்னுடைய கருத்து. இல்ல இன்னொரு நீங்க சட்ட ரீதியான இல்ல நான் கேட்கிறேன், கட்ட பஞ்சாயத்து நடத்துகிற இடமல்ல உச்ச நீதிமன்றம். ஒரு சட்ட விஷயமாக அதை தூக்கி இருக்கு இந்த மாநில அரசு. இது மட்டும் இல்ல, பஞ்சாப் மாநில அரசும் அதே போல உங்களுக்கு தெரியும் கேரளா, நீங்க சொன்ன கேரளா, அங்கெல்லாம் நடப்பது என்ன? இதே நீங்க ஆரிஃப் முகமது கான் அவர்களை பற்றி பேசுறீங்க. அவர் சொல்றாரு எங்களுடைய நான் தான் நியமனம் பண்ணுவேன், எனக்கு தான் அந்த அதிகாரம்ன்றாரு. அப்போ ஒரு அமைச்சர் சொல்றாரு, பாலகோபால், அன்னைக்கு நிதியமைச்சர் நினைக்கிறேன், பாலகோபால், அவர் மாணவர் இயக்கத்திலிருந்து வந்தவர். அவர் சொல்றாரு, நானும் பல இதை பார்த்துருக்கிறேன், ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு தனி தன்மை இருக்குது. இப்போ உத்தரப்பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற வைஸ் சான்சலருக்கு ஒரு படையே இருக்கு, ஆயுதம் தாங்கிய படை வச்சிருக்காங்க. இப்படிதான் மாணவர்கள் போராடி விட்டு பேச்சுவார்த்தை நடத்த போகும்போது சுட்டு கொண்டாங்க, மாணவர்களே சுட்டு கொண்டாங்க. யாரு? வைஸ் சான்சலர் இருக்கிற பர்சனல் செக்யூரிட்டி இருக்குல்ல, அவங்க சுட்டு கொண்டுட்டாங்க. இது கேரளாவில் நடக்காது. இதை சொன்னாரு. உடனே நான் என்னுடைய அவர் மீது நான் அவர் பதவியேற்பின் போது நான் அளித்த அந்த ஒப்புதல் இருக்குதுல்ல, அதை திரும்ப பெற்றுக் கொள்கிறேன் இருக்கிறார். நான் கேட்கிறேன், திரும்ப பெறுவதற்கு உங்களுக்கு ஏது அதிகாரம்? மெஜாரிட்டி இருக்கிறதுனால தானே சட்டமன்றத்தில் உங்களுடைய மகிழ்ச்சியோ அல்லது உங்களுடைய ஆதரவோ கொடுத்து நீங்க வந்து ஆட்சிக்கு அமைக்க முடியும். மெஜாரிட்டி இல்லாத நீங்க செஞ்சிட முடியுமா? அப்ப இது வந்து உங்களுடைய பர்சனல் விஷயம் அல்ல. நீங்க அந்த கடப்பாடை உணர்ந்து செயலாற்ற வேண்டும். அதைத்தான் அரசியல் சாசனம் வலியுறுத்துகிறது. அதைத்தான் இந்திய கூட்டாட்சி மீது நம்பிக்கை உள்ள எல்லோரும் பண்றோம். நீங்க அரசியல் செய்யணும், செய்யுங்க சார், நாங்க ரெடி. கோட்டை கழட்டிட்டு வாங்க சார், களத்துக்கு வாங்க, ஒரு கட்சி பேனரோட வாங்க, பேசுவோம். இப்ப கூட நான் சொல்றேன், ஒரு தனி மனிதனாக கவர்னருக்கு இந்த பொறுப்பை விடுத்து விட்டு அரசியல் செய்வதற்கு, சித்தாந்தம் பேசுவதற்கு எல்லா உரிமைகளும் உண்டு. அவர் எனக்கு எதிராக பேசுறாருன்னு இல்ல, அவர் பேசுவதை நான் வந்து யாரை விட்டு தடுக்க கூடாது, அந்த கருத்துக்கு எதிர்கருத்தை தருவோம், அது வேறு விஷயம். ஆனால் ஒரு அரசமைப்பு சட்டத்தினுடைய கூறாக ஒரு அரசினுடைய தலைவராக அமர்ந்து கொண்டு இப்படி பேசுவது என்பது ஏற்புடையது அல்ல. அதைத்தான் நாங்க சொல்கிறோம். இந்த விஷயங்கள்ல கூட முடிக்கிறேன், இந்த விஷயங்கள்ல கூட அந்த காலத்தை நிலப்பரப்பு முறை பண்ணையார் கூப்பிட்டாக்கா வேலையாளெல்லாம் ஓடணுங்கிற மாதிரியான ஒரு துணியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை அலைக்கழிப்பது என்பது சரியானதல்ல. உச்சநீதிமன்றம் இருக்கலாங்க. உச்சநீதிமன்றம் கஸ்டோடியன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், நாட் ஃபார் கட்ட பஞ்சாயத்து. அதான் என்னோட ஆழமான கருத்து. ரொம்ப கடுமையான. ஆமா, அதை நான் எதிர்கொள்கிறேன், அதை நான் தமிழ் நான் எதிர்கொள்கிறேன். இது கட்ட பஞ்சாயத்து வேலை செய்யக்கூடாது. அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக நடக்கிற போது குட்டு வைக்கிற இடத்தை தான் நீங்க ஒரு உச்சநீதிமன்றம் ஆற்றணும். அதற்கு பதிலாக கட்ட பஞ்சாயத்து ஏற்பாடுகள் செய்வது. நான் சொல்றேன், இப்ப மாநில அரசு மதித்து தான் போனாங்க, அவங்களே வெளில வந்து சுமூகமாக எங்களுடைய சந்திப்பு இருந்தது, நான் வரவேற்கிறேன், அது வேறு. ஆனா ஒரு நீதிமன்றம் என்கிற நிலையில் என்னுடைய கருத்தை நான் சொல்றேன், இது ஏற்புடையது அல்ல. சரி, தொடர்ந்து பேசுங்க. கஸ்டோடியன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனே உச்சநீதிமன்றம் தான், அது தவறிழைக்க கூடாது. அதான் என்னுடைய தாழ்மையான கருத்து.